புக் பண்ணிட்டோம். அந்த புக்கிங்கான அந்த புக்லெட் தான் இது. இதை பத்தினா வித்துட்டமா, வித்துட்டு தான் இப்ப காருக்கு புக் பண்ணிட்டு வந்திருக்கமா அப்படின்னு சொல்ல போறேன். சும்மாலாம் ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கடா, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. சத்தியமா சொல்றேன். ஐயோ என்னடா சொல்ற? இதெல்லாம் அப்பா பார்த்திருந்தாங்க. ஹலோ ஃபேமிலி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன ப்ராங்க் பண்ண போகிறோன்னா, ப்ராங்க் கிடையாதுங்க, எல்லாரோட மிடில் கிளாஸோட ரொம்ப 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 ஒரு ட்ரீமு. என்னடா அடுத்து ஏதோ பைக் எடுத்துட்டியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா பைக்காக வாங்கி குமிக்கிறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பைக் இல்லை, நம்ம ஃபேமிலி மேன். அப்படி ஃபேமிலி மேன் கல்யாணம்லாம் பண்ணல, ஒரு நம்ம அம்மாவுக்காக ஒரு ஆசை இருக்கும், பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், என்ன பைக்கே வாங்கி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், பைக்கே வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நான் மற்றவங்க சொல்லக்கூடாதுல்ல. அதனால் என்னடா இத்தனை லட்சத்துக்கு பைக் வாங்குற, கார் வாங்கியிருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க சொந்தக்காரங்களும் சரி, இப்போ பசங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கார் புக் பண்ணிட்டோம். சும்மா சொல்லலை, இது ப்ராங்க்லாம் கிடையாது, உண்மை. இவருங்க நெக்ஸா சுசுக்கியில் ஒரு காரு, சஸ்பென்ஸாகவே இருக்கட்டுமே. நம்ம பார்த்திங்கன்னா புக் பண்ணிட்டோம். அந்த புக்கிங்கான அந்த புக்லெட் தான் இது. ரொம்ப வருஷ கனவுனா எனக்கு இல்லை, எனக்கு கார் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓப்பனாக சொல்லலாம், எனக்கு இன்னும் கார் லைசன்ஸும் கிடையாது, காரும் ஓட்ட தெரியாது எனக்கு. ஆனால் கார் புக் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்கள் அண்ணன் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னதுனால நான் பார்த்திங்கன்னா போய்ட்டு கார் புக் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்த மந்த்லேருந்து அம்மாவுக்கும் ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுமா. இப்போ பைக்கில் தான் அன்டயத்துக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு பார்த்திங்கன்னா பைக்கில் போயிட்டு வந்துட்டு இருக்கனால எனக்கும் ஒரு பக்குன்னு இருந்துச்சு. அதனால் இப்போ ஸ்டெல்லாவோட பிள்ளை பரவாயில்ல, அவங்க அம்மாவை சூப்பராக வச்சுருக்கான் அப்படின்னு ஊர் பேசணும், அவ்வளோதான். நம்ம அம்மாவை நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அதே மட்டும் அப்பா இல்லாமல் ஒரு பிள்ளைய வளர்த்து இவ்வளோ பெரிய, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மட்டும் எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போனால் இதை ஃபன்னாக எடுத்துகிட்டு போவோம். இதுலேயே ஒரு ப்ராங்க் இருக்குது. என்ன ப்ராங்க்னா, நம்ம அம்மா பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு இருக்கேன், என்ன சாப்பிட வேற இல்லைங்க, சாப்பிடாம ப்ரெஷரில் இருக்காங்க, சமைச்சிட்டு வேற இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ கூப்பிட்டு வந்து இது மட்டும் கார் புக் பண்ணிட்டோமா அப்படின்னு அம்மாட்டெல்லாம் கூப்பிட்டு போகல, ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். நான் அண்ணன் அக்கா பெரிய அண்ணன் 3 பேரும் போய் இப்போ பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ என்னன்னா, அம்மாட்ட லேண்ட் ஒன்று இருந்துச்சு, விவசாய நிலம், அதை பார்த்தீங்கன்னா வித்துட்டு தான் இப்போ காருக்கு புக் பண்ணிட்டு வந்திருக்கோமா அப்படின்னு சொல்ல போகிறேன். ஆனால் விற்க முடியாது, நான் விற்கலாம் இல்லை, காரு நம்ம சொந்த காசில் தான் எடுக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா இப்படி ப்ராங்காக எடுத்துகிட்டு போகலாம், ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலாம், நீங்களும் பார்க்க ஜாலியாக இருக்கும்ல. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராங்காக எடுத்துகிட்டு போகிறோம். சேனல் விஷயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல்லைக்கன் ஆள் வச்சுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். அதே மட்டும் அம்மா வேறு வர்றாங்களா என்னென்னு வேறு தெரியல, ஏன்னா சமைச்சிட்டு இருக்காங்களா, கடுப்படிப்பாங்க, அங்கேயே அடி விடுவோம். பரவாயில்ல, அங்கே தாங்கிட்டு நான் எப்படி இருந்தாலும் ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துடுறேன். அங்கே போய்ட்டு அம்மா அழைச்சிட்டு வரலாம். வாங்கம்மா, சொல்கிறேன் என்ன கேளுங்கம்மா, இங்கே வாங்கம்மா. என்னடா வாங்கம்மா, என்ன சொல்லு, இங்க நின்னு சொல்றேன். இங்க நின்னாலும் நீ சேதி மொக்க சேதியெல்லாம் சொல்ல போற, சொல்லு. நான் சொல்லுவேன், அடிக்காதீங்க நித்தியமா. அடிக்கிற மாதிரி ஏன் சேதி சொல்ற? அதுதான் கார் எடுக்க போறேன். என்ன கார? சும்மாலாம் ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கடா, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. சத்தியமா இது சொல்லாதடா சாமி, எரிச்சல் ஆகிட்டு வருது. ஏன் தேவையில்லாத பேசிட்டு இருக்க? காரெல்லாம் நம்மளால வாங்க முடியுமாடா? ஏன்டா அப்படி யோசிக்கிற? சத்தியமா கார் வாங்க போறேமா சரணு, விளையாட்ட சொல்லாத சரணு, எரிச்சலா வருது. ஐயோ, இங்க காரெல்லாம் புக் பண்ணிட்டு வந்துட்டேன். சுசுகி கம்பெனி தான். இங்க பாருங்க, பேர் யார் பேர் போட்டிருக்குன்னு பாருங்க. கண்ணே தெரியல. ஏடா என்னடா யான் பேர் போட்டிருக்கு? ஆர்கெஸ்ட்ரா. ஆரோக்கியமா இருக்கா? ஆர்கெஸ்ட்ரா லோன் என்ன போட்டு தொலைஞ்சியா? லோன் இல்லமா, சீரியஸா கார் புக் பண்ணிட்டேன்மா. சரணு, உண்மையிலே வா? ஆமாமா. அப்ப எத்தனை நாள் தான் நம்ம பைக்ல போயிட்டு கார் சேஞ்சிங் வேணாமா? கார் சரணு, சும்மாலாம் சொல்லாத சரணு, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடும். சொல்லுங்க, ஏது காசுன்னு கேளுங்க. ஏதுக்கு கார் வாங்குற அளவுக்கு நீ வந்து வளர்ந்துட்டியா? கார் வாங்குற அளவுக்கு உன்கிட்ட காசு இருக்கா? இந்த இப்படியே ரைட் சைடு போனோம்னா, நேரா போனோம்னா ஒரு வயல் வச்சிருந்தீங்கல்ல, அதை வித்துட்டேன். என்ன வித்துட்டேன்? அடிக்க சொல்லிட்டா. வித்துட்டியா? எப்படா? என் கையெழுத்து இல்லாம எப்படா இப்ப நீ? ஏன் உங்க கையெழுத்து வேணுமா? அதெல்லாம் தேவையில்லை. பேருக்குள்ள என் பேர்ல இருக்கு, சிட்டாங்க இதெல்லாம் என்னோட பேர்ல இருக்கு, என் வயல ஏன் அனுமதி இல்லாம நீ எப்படி இப்ப அதெல்லாம் முன்னாடி மட்டும் இல்லமா, மாத்திட்டாங்க. அப்பெல்லாம் ராஜா பகுத் மட்டும் கார்ல வந்து கால் மேல கால் போட்டுட்டு ஓடிட்டு. ஐயோ, ரொம்ப மெதப்பெல்லாம் தெரியாதப்பா, மெதப்பெல்லாம் தெரியாத. ஏமா ஐயோ, ஏமா சீரியஸா கார் புக் பண்ணிட்டமா. என் மேல சத்தியம் பண்ணு. உங்க மேல சத்தியமா சொல்றேன். ஐயோ, என்னடா சொல்ற?
நான் பிளாட் சொல்லிட்டு இருக்கேன்னுங்களா? சீரியஸா கார் புக் பண்ணிட்டேமா? என்ன மேல பொய் சத்தியம் பண்ண மாட்டியே? என்ன உண்மையில தான் சொல்றியா? கார் புக் பண்ணிட்டேன். நம்ம பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா டெலிவரி எடுக்கிறோம். ஏய் என்ன என்ன சீரியஸான விஷயத்தை லேசா சொல்லிட்டு போறீங்க வா. கார் புக் பண்ணிட்டேன். நம்ம பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை போய் எடுக்கிறோம். யாராருன்னா நான், நீங்க, உங்க மருமக 3 பேரும். மருமவளா? எந்த மருமவ? எந்த மருமகன்னு கேக்குறீங்க? நீ தான் எல்லாத்தையும் பேசிட்டு கிடக்குறிய. அன்னைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன்னு சொன்னானே, பண்ண போற அவ்வளவுதான், கன்ஃபார்ம் ஆயிட்டு. சும்மா இருயா, அதை வச்சு அழைச்சிட்டு ஓடுறதுக்கு தான் கார் எடுத்தியா? ஐயோ தெரியுமே, சரியான ஐடியா இருக்கு. இப்படி உங்க ஐடியா எடுத்து கொடுக்குறீங்க. சரணே, எனக்கு செம டென்ஷன் ஆகுது. சரி போயிட்டு சாமி வைங்க. என்னடா கடுப்பேத்திட்டு இருக்க? எரிச்சலா கிளப்பிட்டு. என்னமோ சீரியஸா சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் டென்ஷன் எடுத்து மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வீட்ல அவள கடை இருக்குது. மேடம், அவள லோன் டோன்ட் டச், டோன்ட் கை நீட்டலாம் பேசக்கூடாது. இப்போ நான் ஒரு காருக்கு ஓனர், அவ்வளோதான். கை நீட்டி பேசக்கூடாது. ஏ வா போ, இந்த போடா, அது வேணா இன்னொன்று ஏதோ உங்க ஸ்பெஷல் வேர்ட் இருக்கு, கம்யூனிட்டி. ஐயா வாங்க, சாரு வாங்க அப்படின்னு கூப்பிடணும். அப்படிதான் கூப்பிடணும். யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, இப்போ இன்னையிலேருந்து சரண் கார் ஓனர். ஓகே, கார்கிட்ட அப்படியே கார்கிட்ட மோரையில துப்பி விடுவேன். உங்களுக்கு தலைமா பெருமை. கடை வாங்கி எடுத்தா மயிர் பெருமை. கம்யூனிட்டி ரெடிகேஷன் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு உங்க பிள்ளை என்ன வரல. அம்மா சீரியஸாக இங்கே இருங்க. உங்கள் பேர், அப்பா பேர், என் ஃபோன் நம்பர், ஜிமெயிலு, காசு கட்டின ரெசிப்ட் வரைக்கும் இருக்கும் பாருங்க. இருக்கா? 50,000 கட்டியிருக்கேனா? ஆமா, உண்மையிலே கார் புக் பண்ணிட்டேன். வியாழக்கிழமை டெலிவரி எடுத்து சொல்லிட்டாங்க. சரணு உண்மையிலே சொல்றா? போயிட்டு சாமி ரூம்ல சீரியஸாக சொல்கிறாங்க. எத்தனை நாள் கனவுமா அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு. இனிமே நீங்கள் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு ஓட்ட ஸ்கூட்டியில் தான் போகலாம். என்னோடைய கெத்தா சரி சரண் அம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு காரில் கிட்டே இறங்குங்க. இன்னும் வாடுறீங்க, இருக்கு வாடுறீங்க. நல்ல தானே கார் எடுக்கிறன்றது. அம்மா ஐயோ என்ன உங்க அப்பாவை பார்க்கவே இல்லடா. எப்படி இருந்து அப்பா பார்க்கல, நீங்க என்ன முக்கியம். அப்பா பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் பக்கத்துலேருந்து. ஐயோ மா, உண்மையில தான் சத்தியம். இதெல்லாம் அப்பா பார்த்துருந்தாங்களா சந்தோஷப்பட்டோம். சரி சரி அழுவதி சிரிச்சு தானே பார்த்தீங்க அடி முக்கலாச்சு தாயுமா. சரி 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 எழுதுறீங்க. அழுவாதீங்க. கார் வந்தோன்னா கிராமத்து வீட்டுக்கு போயிட்டு வரணும்டா. கார் எடுத்துட்டு அப்பா வீட்டுல யா சும்மா போயிட்டு வரணும். நடுப்புள்ள அப்படி இருக்கிறான் வாழ்றான்னு சொல்ல. இன்னொரு பிள்ளை இல்லை, எல்லாம் உங்களால தான். உங்களால தான். உழைப்புல தானடா வாங்குறேன். நான் ஏதாச்சும் காசு கொடுக்குறேன்னாடா. என் உழைப்பாங்களான்னு நீங்க இருக்கிற நடனம் வாங்குறேன். நல்லபடியா இருக்கணும் அப்படின்ட்டு நல்லபடியா கார் ஓட்டணும். ஹைலைட் என்ன தெரியுமா? என்ன கார் லைசன்ஸ் இல்லை, எனக்கு கார் ஓட்ட தெரியாது. சிந்துங்க, கார் ஓட்ட தெரியாது. கார் ஓட்ட தெரியாம எவனாச்சும் கார் எடுப்பானாடா? அதான் அண்ணன் இருக்கலாம், அண்ணன் ஓட்டிக்கும். சரி இப்போ போயிட்டு சமைங்க. அதுக்கு தான் கூப்பிட்டேன். சரி சாமி ரூம்ல வைங்க. என் செல்லு எங்க? அங்கே வெளில இருக்கு. ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. சரி நானும் காமெடியாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். அம்மா பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ஆகிட்டாங்க, அழுதுட்டாங்க, ரொம்ப அழுதுட்டாங்க. உங்கள் அப்பா இருந்துருந்தா எனக்கே அழுக வந்துட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அப்போ 2 பேரும் அழுத்தோம்னா ஒரு மட்டும் எமோஷ்னல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அப்பா இருந்திருந்தா இதெல்லாம் பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, நானும் சின்ன வயசுலேருந்தே சரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஃபேமிலி விஷயமாவும் சரி எல்லாரும் கேவலமாக பேசுவாங்க. அசிங்கமாக உன் பிள்ளை தான் நடுத்தருவில் நிப்பாட்ட வைக்க போகிறான் உன்னைய, என் பிள்ளையெல்லாம் என்னை அங்கே வச்சுருப்பான், உன் பிள்ளை உன்னைய தெருவில் தான் வச்சுருப்பான், உன்னை எப்படி வச்சுக்கிறான்னு பாரு. இப்போ நல்லா எங்கள் அம்மாவை ராணி மாட்டை பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறேன்.
இன்னும் நிறைய எங்கள் அம்மாவுக்காக பண்ணணும். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டில் தான் இருக்குது. இந்த கார் எடுக்கிறதுக்கு நீங்களும் ஒரு ரீசன். ரொம்ப 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 நன்றி. நான் கார் எடுக்கிற அன்றைக்கி சொல்கிறேன். வியாழக்கிழமைன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை டெலிவரி டேட்டு. வியாழக்கிழமை தஞ்சாவூர் நெக்ஸா ஷோரூம். வியாழக்கிழமை தஞ்சாவூர் நெக்ஸா ஷோரூமில் தான் நம்ம பார்த்திங்கன்னா டெலிவரி எடுக்க போகிறோம். நெக்ஸா ஷோரூம்னா சுசுகி ஷோரூம் தஞ்சாவூரில். பார்ப்போம். நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டேரக்ட் ஸ்ட்ரெயிட்டாக வர மாட்டோம். திருச்சூரோட சம்திங் என்னன்னு தெரில. நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக வருது. நமக்காக லோன் ப்ராசஸ்க்காக நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும். ஒரு அண்ணன், ஒரு பேர்லாம் சொல்லக்கூடாது, அந்த அண்ணன் பேர் சொல்லலான்ட்டேன். ஒரு அண்ணன் தான் ரொம்ப இது பண்ணி நமக்கு லோனில் தான் எடுக்கிறோம். ரெடி கேஷ்லாம் கொடுத்து எடுக்கல. இப்போயும் ஒரு ஆசை வந்துருக்கும் எல்லாருக்கும், இவன் ரெடி கேஷ்லலாம் எடுக்கல, லோனில் தான்டா எடுக்கிறோம், அப்பாடி நிம்மதிடா இப்போ அப்படின்னு. நம்ம லோனில் தான் எடுக்கிறோம். எவ்வளோ கட்டுறோம் அப்படின்னா பாதி கட்டுறோம். கார் டீட்டெயில்ஸு, ரேட்டு எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். லவ் யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருங்க. ஷேர் பட்டன் கிளியர் அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டாட்டா, பாய் பாய்.